சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை தொடச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி தொடச்சிக்கலாம். அடுத்தது ட்ரையான துணியை வச்சு தொடச்சிக்கலாம். ஸ்டவ்வை தொடச்சி முடிச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது பால் காய்ச்சிக்கலாம். பாலை ஊற்றி வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. பால் எனக்கு எடுத்துக்கிறப்ப நான் பால் தான் குடிப்பேன். பாலை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். எனக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு எடுத்து வச்சது சக்கரை போடாத பால். எனக்கு பாலில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாலை நல்லா ஆற்றிக்கலாம். இருக்கிற மீதி பாலில் டீ போட்டுக்கலாம். அடுத்தது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் டீ போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டீ நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்தது சர்க்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவு. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். டீ நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது டீ வடிகட்டி வச்சு, அதாவது டீ ஃபில்டரை வச்சு வடிகட்டிக்கலாம். டீயை வடிகட்டியாச்சு. அடுத்தது டீயை ஆற்றிக்கலாம். அடுத்தது அம்மாக்கும் அப்பாவுக்கும் 2 கிளாஸ் எடுத்து அதில் டீ ஊற்றி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நான் பாலில் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது டீ கிண்ணத்தையும் பால் கிண்ணத்தையும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சாயங்காலம் ஆயிடுச்சு. மதியானம் காய வச்சு துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சிடலாம். சாயங்காலம் குளிச்சுட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விளக்கு முருகருக்கு ஏற்றிக்கலாம். அடுத்தது காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிக்கலாம். அடுத்தது சாம்பிராணி தூபம் காட்டிக்கலாம். அடுத்தது ஊதுபத்தி ஏற்றிக்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க. முருகனோட அருள், அவரோட ஆசீர்வாதம் எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.
ஆயிடுச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சாப்பாடு வச்சாச்சு. பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். சாம்பார் தான் வைக்க போகிறோம். சாம்பார் வச்சாச்சு. நைட்டுக்கு சாம்பார் சாப்பாடு வச்சாச்சு. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற